உங்களுக்கு எல்லாரும் 23 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்சன்வில்ல இருந்து நீங்க எப்படி திரும்பி போனீங்களோ கொஞ்சம் கூட மாறாம அதே இளமையோடையும் அதே திறமையோடையும் அப்படியே திரும்பி வந்திருக்கிறீங்களேங்க ஐயா. இந்த அதே மேக்கப் சொல்றேன், அதெல்லாம் இல்லை. நீங்க இந்த இத்தனை ஊர்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போனாலும் இங்கெல்லாம் விதவிதமா சாப்பிட்ற உணவா கண்டிப்பா இல்லைங்க. இல்லை நீங்க வந்து இங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போய் இவங்களுடைய நட்பு உணர்வு இந்த இந்த நட்புனால அப்படி இருக்கீங்களா, அதுவும் இல்லைங்க. நீங்க இப்ப சொன்னீங்களா அழகு சாதனம்ட்டு, அது கொஞ்சம் தாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம், எல்லாத்தையும் காமிக்காது. உங்க வீட்டு அம்மா நீங்க எப்ப திரும்பி வருவீங்க நாங்க காத்திருந்து உங்களுக்காக பத்திரமா வந்து சேரணும்னு வேண்டிட்டு இருந்து நீங்க திரும்பி போன உடனே உங்களுக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையான விருந்தளிச்சு உங்களை பத்திரமா பார்த்து மகிழ்ச்சியில கிளைக்க வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க இன்னமும் அப்படியே இளமையா இருக்கீங்க ஐயா. அதே மாதிரி நம்ம எதிரணியினர் இவங்க 2 பேரும் என்னைக்கு வீட்டுல இருந்திருக்கிறாங்க, வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. பொழுது விடிஞ்சு பொழுது போனா போதும் கிரவுண்டு கிரவுண்டு கிரவுண்டு. காலையில கிரிக்கெட் விளையாட போக வேண்டியது, மத்தியானம் டென்னிஸ் விளையாட போக வேண்டியது, சாயந்தரம் வாலிபால். இதையும் போக கொஞ்சம் நேரம் இருந்தா ஏதோ கூத்துப்பட்றைக்கு போய் நம்ம என்ன ஆலோசனை பண்றோம், அடுத்த கூத்துப்பட்றை இப்ப இல்ல அடுத்த அக்டோபர்ல வர கூத்துப்பட்றைக்கு இப்பயே இவங்க போய் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த அப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்த பிறகு பார்த்தா எடுத்தோடனே பொட்டு வச்சு ஆரம்பிச்சு கிளம்பிடுறாங்க. அப்படியே அப்படி போற கூத்துப்பட்ட நாடகம் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க நாடகமா இருக்குங்க. இங்க இருக்கிறவங்க அவங்க நடிக்கிறவங்களோட வைஃபுங்க மட்டும்தான் உட்காந்து பார்ப்போம், வேற யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. போதுங்க 4 பேர் போதும், 4 பேருக்கு போதுங்கிறாங்கல்ல. ஒரு நாளைக்கு உலகமே பார்ப்போம். நீங்க எடுத்து யூடியூப்ல போட்டுருக்கீங்க, இல்ல இப்படிதான் விளையாட போறாங்களே, ஒழுங்கா வந்து வீடு சேர்றாங்கன்றீங்களா? விளையாட போக வேண்டியது, கையை காலை உடச்சிக்க வேண்டியது, இல்ல சின்ன பசங்களாட்டம் யார்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்து சேர வேண்டியது, வந்துட்டு குய்யோ முய்யோ ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது, அப்புறம் ஐயோ இடுப்பு போச்சே முழங்கால் போச்சு முதுகு போச்சேன்னு சொல்லி அழ வேண்டியது. இவங்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறது யாரு? வீட்டு ஆளுங்க தான் இவங்களை அவ்வளோ கேர்ஃபுல்லா அவ்வளோ நல்லா பத்திரமா பார்த்து இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி பட்டி டிங்கர்லாம் பண்ணி காரை ரிப்பேர் பண்ணி அனுப்புற மாதிரி அனுப்பிச்சா திருப்பி அதே இடத்துல போய் நிற்கும், அதே கிரவுண்ட்ல தான் போய் நிற்பாங்க. இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. இவங்களுக்கு எப்படி தெரியும் வீட்டுல என்ன எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குன்ட்டு? எங்களை பாருங்க, சமயம் பையன் எத்தனாவது படிக்கிறான்னு கூட பழகத்து கேளுங்க. அப்பா பார்த்தவங்க பையன் எத்தனை, அவன் 6வதோ 7வதோ இல்லை இல்லை 7வதா எந்த பள்ளி இங்கிட்டு போவேன், பள்ளிக்கூடம் பேரை பாருங்க, இங்கிட்டு போவேன்னு ஒரு பள்ளிக்கூடம் பாருங்க, எங்க போவேன் எப்படி வருவேன்னு தெரியாது. அவங்க 2 பேரோட வயசை பாருங்கய்யா. அவங்க பிள்ளைங்க இறங்கி விளையாடுற கிரவுண்ட்ல இறங்கி விளையாட வேண்டிய வயசுல இவங்க ஒன்றும் விளையாடிட்டு இருக்காங்க. எங்களை பாருங்க, நாங்க எங்க எவ்வளவு 1000 வேலை வெளியில இருந்தாலும் சரி, 1000 களைப்போட வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு ஆட்களை பார்த்த உடனே எங்களுடைய களைப்பெல்லாம் போய் உடனே எங்களுக்கு உற்சாகம் வந்துருங்க. வீடு தான் எங்களுக்கு வந்து முழுமையா எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடம் வீடு தான். எங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே தான் சொல்றேன். சும்மா இவங்க வேணா சொல்லிக்கலாம் எங்களுக்கு மகிழ்ச்சி வெளியில தான்ட்டு. எங்க அவர் சொன்னாரு புல்ல பார்த்தேன், அந்த மலையை பார்த்தேன், அது எல்லாத்தையும் வீட்டோட ஆளுங்களோட போகும்போதுதான் இதையெல்லாம் நீங்க ரசிப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா நீங்க எங்க போவீங்க என்னத்தை ரசிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நேரா லாஸ் வேகாஸ் போவாங்க, 1 வாரம் கழிச்சு வருவாங்க. ஆனா என்ன 1 வருஷம் கழிச்சு கேளுங்க என்ன பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது மகிழ்ச்சியில தலகால் புரியாது. அடுத்தது வந்து நாங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து அத்தனை மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளேயே பாக்குறோங்க. வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏன் நிறைய மகிழ்ச்சியை கொடுக்குறது. சின்ன உரையாடல்கள் இல்ல சின்னதா நம்ம பேசிக்கிறது, ஒரு குறும்பா பேசிக்கிறது, ஒரு கிண்டலா புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிறது, இதெல்லாம் தான் சின்ன சின்ன மகிழ்ச்சி கொடுக்கும். அன்னைக்கு பாருங்க, எங்க வீட்டுல பையன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் வந்து தாத்தா பாட்டிக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடும்போது ஓடி போய் நான் தான் மாத்திரை போடணும்னு போவான். எப்பயுமே தாத்தா நான் தான் மாத்திரை போடுப்பேன் இருங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து வாயில எடுத்து போடுவான்.
அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிங்க. அவங்க 2 பேரும் இன்னமும் சொல்லி சொல்லி என் பையன்கிட்ட சொல்லுவாங்க, நீ சின்ன வயசுல நீ தாண்டா எங்களுக்கு மாத்திரை போடுவேன். அப்புறம் ஒரு நாள் என்னோட மாமியார்கிட்ட என் பையன் கேட்குறான், பாட்டி நீங்கள் ஏன் பாட்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு. நாளைக்கு நான் செத்து போயிட்டா நீ தானே எனக்கு கொல்லி போடுற பேர, அதுக்கு தான் நான் பாசமாக இருக்கணும். ஐயோ நாளைக்குலாம் என்னால் வர முடியாது, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே சின்ன கை குழந்தை வச்சுருக்கிறவங்களா இருந்தால், மழலைகள் வச்சுருக்கிறவங்களா இருந்தால், வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் ஓடி வந்து உங்களை அப்பா அம்மான்னு கட்டி பிடிக்க பாருங்க. அதை விட உங்களுக்கு வந்து எங்கே சந்தோஷம் கிடைக்கும்? வெளியுலகனால எங்கே கிடைக்கும் சந்தோஷம்? பெரியவர்கள் சொல்லுவாங்க, மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் அப்படின்பார். குழந்தை வந்து அப்படி கையை அப்படி பிடிச்சிக்கணுமா, அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லையா? அதே மாதிரி அந்த சின்ன குழந்தைகிட்ட வந்து நீங்கள் எதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் போய் பாப்பா எனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டு பாருங்களேன், வாய்க்குள்ளேருந்து அப்படியே எடுத்து உங்கள் வாய்க்குள்ள ஊட்டி விடுவோம். அதை விட என்ன சுவையான கொடுக்காது பார்த்துருக்கீங்களா? அது அப்படி வளர்த்துருப்பாங்க, யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதில் அந்த குண்டு பயிர் இருப்பியாங்க, முட்டையை தின்னுடுவேன், அப்படி பழக்கி வச்சுருப்பாங்க. அதை விட ஒரு இனிமே வேற எங்கேயும் இருக்காது. ஷேரிங்னு சில பேர் சொல்லி கொடுப்பாங்க, எதா இருந்தாலும் கொடுக்கணும். ஷேரிங் கொடு கொடு. கொஞ்சம் விவரம் வந்தப்பறம் தான் கொடுக்காதுங்க. என் குழந்தைங்க கொடுப்பாங்க, சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக கேட்டோம்னா அதை எடுத்து கொடுப்பாங்க. இல்லை அது கொடுக்கலன்னாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் தாங்க, அது குழந்தை வாங்கிட்டு தல்லேன்னு சொல்கிற போது நமக்கு கெஞ்சிக்கிட்டே பின்னாடி போவோம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? அதே மாதிரி அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க, திருவள்ளுவர் வந்து தெரியாமையா சொல்லி வச்சாரு, அமிழ்தினும் இனித ஆற்றே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதுதான் அந்த சிறுகை அளாவிய கூழ், தன் வாயிலிருந்து எடுத்து கொடுக்குறது தான் சிறுகை அளாவிய கூழ். ரொம்ப இனிமையான சாப்பாடு. அதை விட பெருசாக உங்களுக்கு வேற எங்கேயும் இனிமையாக கிடைச்சிடாது சாப்பாடு. அதே மாதிரிங்க ஒரு நாள் நான் என்னோட தோழி வீட்டுக்கு இங்கே தான் பக்கத்தில் போயிருந்தேங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவி ரொம்ப நல்ல பேர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க, ரொம்ப அந்யோன்யமான மக்கள். அந்த மனைவிக்கு வந்து பெருசாக சாமி நம்பிக்கைலாம் கிடையாது, ரொம்ப பெருசாக கும்பிட மாட்டாங்க. நான் கேட்டேன், எங்கே எப்பயுமே இப்படி தானா அப்படின்னு. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி வளர்த்திட்டாங்கங்க, அப்படியே வளர்ந்துட்டேன், கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு தான் எனக்கு சாமி அப்படின்னாங்க. அவங்க வீட்டுக்கார் பக்கத்தில் இருந்தார். அவரை கேட்டேன், நீங்கள் எப்படிங்க, நீங்களும் அந்த மாதிரி தானா, இல்லை நீங்கள் சாமி கும்பிடுங்களான்னு. அவருக்கு முன்னாடி இந்த அம்மா முந்திக்கிட்டு ஓடி வந்து சொல்லுது, இல்லைங்க அவர் வந்து நல்லா சாமி கும்பிடுவார் கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்புறம் கல்யாணம் ஆனவுடனே கடவுளே நீ தான் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டியே, எனக்கு வந்து நல்ல மனைவி, நல்ல குழந்தை, அமெரிக்கா வாழ்க்கை எல்லாம் கொடுத்துட்டே, அதனால உன்னை இனிமேல் நான் தொந்தரவு பண்ணலன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதை விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. அவர் மெல்ல வந்தார், அது அப்படி இல்லைங்க, கடவுளே நான் எவ்வளோ கும்பிட்டேன், எவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணேன், என் வாழ்க்கையை நீ இப்படி முடிச்சு விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி நான் சாமி கும்பிட்றதை விட்டுட்டாங்க. அதாவது அப்போ எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறதுக்காக சொல்கிறது. ரொம்ப நல்ல கப்பல் தான் அவங்க, ரொம்ப அழகாக சிரிக்கிறதுக்காக இப்படி சொன்னாங்க. அவங்க வீட்டில் அந்த பையன் வந்து அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் கேட்டேன், என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நான் வந்து அஜித் கறி சாப்பிட்றேன். அஜித் கறி அப்படின்னா தலைக்கறி சாப்பிட்றாங்க, குழம்புல வந்து தலைக்கறி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு பாருங்க இன்னொரு வீட்டிலங்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டே கதையில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்குலாம் கதை சொல்ல முடியலைங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் குழந்தையே இல்லைன்ற அப்புறம் எப்படி அப்பா அம்மா நாங்கள் குழந்தை யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கணவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சொல்லுங்க, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? திருப்பி சொல்லுங்க.